வணக்கம் அன்பு நண்பர்களே. ஏற்கனவே நம்ம அந்த 10ஆம் வாசலினுடைய 2 பாகங்களை பார்த்தோம். இப்போ 10ஆம் வாசலினுடைய 3வது பாகத்தை பார்க்குறோம். 10ஆம் வாசல்ல நம்ம முதல்ல பார்த்தது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கட் செக்ஷனை ஒரு படமா போட்டு அது நம்ம காட்டியிருப்போம். அதுதான் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்தூல தேகம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் 3 விதமான நிலைகள் இருக்கும். சரியா? 3 விதமான நிலைகள். அதாவது எப்படின்னா, அரூபம், அருவுருவம், உருவம். உருவமா பார்த்தது தான் நீங்க அந்த படத்துல அந்த கட் செக்ஷனை பார்த்தது. இந்த 10ஆம் வாசலினுடைய விளக்கத்தை ரூப நிலையில பார்த்தது. இப்ப இந்த பேப்பர் நிலையில பார்க்கக்கூடியது இது அரு உருவம். இது பேப்பர்ல நம்ம பார்த்தோம். ஆனா இத அனுபவிக்க முடியாது. சரியா? இது அரு உருவ நிலை. இந்த 2வது நிலை 10ஆம் வாசலினுடைய 2வது நிலை அரு உருவ நிலை. இப்ப நம்ம பார்க்க போறது அரூப நிலை. அரூப நிலை 10ஆம் வாசலினுடைய அரூப நிலை. அரூப நிலைன்னா பார்க்கவும் முடியாது, அதை பிடிக்கவும் முடியாது. சரியா? ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது வாசி யோகம் பண்றவங்க அவங்க எல்லாம் இந்த நிஷ்டையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப நிஷ்டைன்னா என்னங்க? இப்ப கந்தசஷ்டி கவசத்துல பாத்தீங்கன்னா, நிஷ்டையும் கைகூடும் நிமரர் அருள் அப்படின்ற ஒரு வரி இருக்கும். அப்ப நிஷ்டை அப்படின்றது ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்றோம். சரியா? அந்த நிஷ்டை என்பது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரூப நிலையில என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ரூல் ஆஃப் 11ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து விடும், அந்த லைஃப் எனர்ஜி இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரூப நிலையில நிஷ்டை அப்படின்றதுல என்ன ஆகும்னா, உங்க மூச்சு காத்த மேல ஏத்துனீங்களா, உங்க மேல ஏத்தின மூச்சு காத்தோட உங்க உணர்வையும் சேர்த்து ஏத்துனீங்களா, இப்ப அந்த உணர்வு என்பது அந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடிய, வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய, தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய, குரு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் நின்னுடும். சரியா? அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சுத்தமா அந்த சுவாசமே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க, சுவாசமே இருக்காது. அங்க அவங்க கான்சியஸ்ல இருக்க மாட்டாங்க. சரியா? இந்த 5 புலன்களும் அங்க வேலை செய்யாம போயிடும். அந்த இடத்துல சுத்தமா எந்த ஒரு இதுவும் இருக்காது. சரியா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல் இருக்கின்ற நிலையும் இருக்காது. நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கொஞ்ச நேரம் இருக்கும், நான் என்ற உணர்வு. அதுக்கப்புறம் அந்த நான் என்ற உணர்வும் அங்க கரைஞ்சு போயிடும். அங்க அதுக்கு மேல எதுவுமே இருக்காது. நீங்களும் இருக்க மாட்டீங்க, யாரும் இருக்க மாட்டீங்க. சரியா? அது இருக்க மாட்டீங்களா, இல்ல எல்லாம் ஆயிட்டீங்களா அப்படின்றது அங்க ஒரு அந்த அனுபவத்தை அடைந்து பார்க்கணும். அது இல்லாம நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிஷ்டை அப்படின்றது அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூச்சு காத்தானது இந்த மூச்சு காற்றானது முழுமையாக அந்த தொடங்கிய இடத்திலேயே அது போய் நின்றுடும். மூச்சு காத்து அப்படின்னா என்ன? உணர்வு. உணர்வு என்பது எங்க தொடங்குச்சோ அதே இடத்துல போய் அந்த உணர்வானது ஒடுங்கிடும். அப்போ அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய சமிக்கை என்னது? மூச்சு விடு, நெஞ்சை சுருக்கி நெஞ்சை விரித்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகள்லாம் நின்று போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுத்தமா உங்களுடைய கான்சியஸ் அங்க இருக்காது. அந்த இடத்துல உங்களுடைய
சுவாசம் என்பது சுத்தமா இருக்காது. அங்க மனமற்ற நிலையில இருப்பீங்க. நீங்க யாரென்று தெரியாத நிலையிலேயே இருப்பீங்க. நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற தெரியாத நிலையிலேயே அங்க இருப்பீங்கன்றது தான் முக்கியம். அது வந்து ஒரு சில பேருக்கு 1 நிமிஷம் இருக்கும். ஒரு சில பேர் 2 நிமிஷம் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு 15, ஒரு சில பேருக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம். திடீர்னு நீங்க கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் கிராஸ் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த இடத்துல நீங்க எங்க இருந்தீங்க? ஏது இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? உங்க உடம்பு இருந்ததா? சுவாசம் பண்ணுச்சா? இருதயம் துடிச்சுதா? எதையுமே உங்களால வந்து அங்க சொல்ல முடியாது. ஸோ, அந்த நிலை தான் நிஷ்டை நிலை. அது அரூப நிலை. அந்த நிலையில வந்து எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாத ஒரு நிலை. அந்த அனுபவித்தவருக்கு மட்டும் தான் அந்த நிலை தெரியும். இது வந்து இந்த 3வது பாகம். சரியா? ஸோ, அரூப நிலை. இது மாரி எல்லாத்துக்குமே அந்த ஒரு நிலை இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ, இந்த உணர்வு என்பது உணர்வு தோன்றிய இடத்திலேயே அது ஒடுங்கி நிற்கும். உணர்வு தோன்றிய இடம் என்பது உங்க உயிர். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கண்ணு வழியா, காது வழியா, நாக்கு வழியா எல்லாத்தையும் நீங்க வந்து உணர முடியும். அது இல்லன்னா உங்களால உணர முடியாது. சரியா? ஸோ, அததான் நீங்க வந்து இதுல பார்த்துக்கணும். ஸோ, இந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். மேலும் மேலும் விஷயங்களுக்கு வந்து நம்ம அடுத்த பதிவுல போடலாம். நன்றி.